ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம்ஸ் டு தமிழன் யூடியூப் சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா, 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் இயல் 2இல் உள்ள இலக்கண பகுதியான மயங்கொலிகள் அப்படின்ற டாப்பிக்கை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இப்போ உதாரணமாக 2 வார்த்தை எடுத்துக்கலாம். மனம், மனம். இந்த ரெண்டு சொற்களையும் பார்க்குறப்ப உச்சரிக்கும் போது ஏறத்தாழ ஒரே மாதிரி சவுண்டு தான் வருது. ஆனால் இதுக்கு பொருள் வேறுபாடு இருக்குது. 3 சுழி நா போட்டால் என்ன மீனிங்? வாசனை, பூக்களுடைய வாசனை. 2 சுழி நா போட்டால் உள்ளம். இப்படி எப்படின்னா உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு உள்ள ஒலிகளை நம்ம என்ன சொல்கிறோம்? மயங்கொலிகள் அப்படின்னு சொல்கிறோம். ஏறத்தாழ இப்போ 2 வார்த்தையும் மனம் மனம் ரெண்டுத்தையும் ஒலிக்கிறப்ப அந்த சவுண்டு ப்ரொனன்சியேஷன் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அதோடைய மீனிங் வெவ்வேறாக இருக்குது. இப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மயங்கொலிகள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். மொத்தமாக மயங்கொலி எழுத்துக்கள் 8. அது என்னென்னா 3 சுழி நா, 2 சுழி நா, நா, லா, ழா, லா, ரா, ரா. இது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு புரியறதுக்காக இப்படி சொன்னேன். ஆனால் இது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு பெயர் இருக்குது. இப்போ காங்காச்சா லைன் வருது இல்லைங்களா, அதில் டாவுக்கு அடுத்து நா வரத்தால் தகரத்தை அடுத்து வர நாவை டன்னகர நா அப்படின்னு சொல்லியும், தகரத்தை அடுத்து வர நாவை தன்னகர நா அப்படின்னு சொல்லியும், ரகரத்தை அடுத்து வர நாவை ரென்னகர நா அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த லா ழா லா இருக்கு இல்லைங்களா, லாவை லகரம்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். ழா இருக்கு இல்லைங்களா, அது தமிழுக்கே மிகவும் சிறப்பான ஒரு எழுத்து. அதனால் அதை என்ன சொல்கிறோம்? சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த பெரிய லா இருக்கு இல்லைங்களா, அதை பொது லகரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கடுத்து ரா ரா. இதில் கசட தபர வல்லினம், கஜன நமன மெல்லினம், எரள வழல இடையினம் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ப்ரீவியஸ் வீடியோவில். இதில் எரள வழல இடையினம் சொல்லி நம்ம சொன்னோம் இல்லையா, சின்ன ரா. அந்த ராவை என்ன சொல்லலாம்? இடையின ரகரம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் கசட தபர வல்லினம்னு வருதில் பெரிய ரா, அந்த ராவை என்ன சொல்லலாம்? வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். அப்போ மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனை? மொத்தம் 8. டன்னகரனா, ரென்னகரனா, தன்னகரனா, லகரம், சிறப்பு ழகரம், பொது லகரம், இடையின ரகரம், வல்லின ரகரம். இப்படி மொத்தம் 8 எழுத்து. இதுதான் மயங்கொலிகள். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலான்னா, டன்னகரனா, ரென்னகரனா, தன்னகரனா. இது 3 எழுத்தும் எங்கே பிறக்குது அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டன்னகரனா இந்த படத்தில் போட்டிருக்கிற மாதிரி நா கொடிய நுனி மேல்வாய் இருக்கு இல்லையா, அந்த அன்னத்தின் நடுப்பகுதியை தொடரத்தால் பிறக்குது. அதுக்கடுத்து ரென்னகரனா இருக்கு இல்லைங்களா, அது நா கொடிய நுனி மேல்வாய் அன்னத்தோடைய முன்பகுதியை தொடரத்தால் பிறக்குது. அடுத்து தன்னகரனா நா கொடிய நுனி மேல்வாய் பல் இருக்குல்ல, அந்த பல்லுடைய அடிப்பகுதியை தொடரத்தால் பிறக்குது. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த நா 3 எழுத்தும் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா, இணை எழுத்துக்கள் சொன்னோம்ல, எப்பயுமே வல்லின எழுத்துக்கு இன எழுத்து என்னது? மெல்லினம். சரிங்களா? அந்த இணை எழுத்துக்களை இட்டுக்கு இன்னு, இத்துக்கு இந்து, இருக்கு இன்னு, இதை ஞாபகம் வச்சுக்கிட்டாலே நம்ம ஈஸியாக வார்த்தைகளை பிழை இல்லாமல் மீனிங் என்னன்றதையும் நம்ம கண்டுபிடிச்சலாம். அது இங்கே பாக்ஸில் தெரிந்து தெளிவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் பார்க்கலாம். சொற்களில் நா இடம்பெறும் வகை. டா என்னும் எழுத்துக்கு முன்னாடி இன்னு வரும். எடுத்துக்காட்டு கண்டம், வண்டி, நண்டு. ரா என்னும் எழுத்துக்கு முன்னாடி இன் வரும். எடுத்துக்காட்டு மன்றம், நன்றி, கன்று. நெக்ஸ்ட்டு நகரம் வேண்டிய இடத்தில் நகரம் எழுதப்படுமானால் பொருள் மாறுபடும். அதாவது தன்னகர நா எழுத வேண்டிய இடத்துல ரென்னகர நாவை எழுதணும்னா கண்டிப்பாக பொருள் மாறுபடும். அதுக்கான எடுத்துக்காட்டு
வானம், அதில் என்ன போட்டு வச்சுக்கிறாங்க, டன்னகர நா போட்டிருக்காங்க. அதுக்கு என்ன மீனிங், வானத்துக்கு வெடி வெடி வைக்கிறாங்க இல்லையா அது. ஆனால் ரென்னகர நா போட்ட வானத்துக்கு என்ன அர்த்தம், ஆகாயம்னு அர்த்தம். ஸ்கை சொல்கிறேன் இல்லையா, வானம், அந்த அர்த்தம். அதே போல் அந்த 3 சுழினி பனி அப்படின்னா வேலை, ஒரு வேலை செய்கிறாங்க இல்லையா. இப்போ நம்ம ஏதாவது ஒர்க் பண்ணுறோம்ல, அந்த வேலையை குறிக்கும் பனி 3 சுழி நீ போட்டால். அதே சின்ன நீ போட்டால் குளிர்ச்சி, இந்த மார்கழி மாதம் பனி பெய்யுது இல்லையா, அதை குறிக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம லகரம், பொது லகரம், பொது சிறப்பு லகரம், அந்த 3 வார்த்தைகள்லையும் எங்கெங்கே பிறக்குதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லா, சின்ன லா. நாக்கொடிய இரு பக்கமும் தடித்து மேல் பல் இருக்கு இல்லையா, அந்த மேல் பல்லுடைய அடியை தொடர்றதால லகரம் தோன்றும். இங்கே நம்ம ஏற்கனவே சொன்ன பாருங்க, நா இருக்குல்ல, நா நாக்கொடிய நுனி. நாக்கொடிய நுனி என்ன பண்ணோம், மேல்வாய் அன்னத்துடைய அந்த மேல்வாய் பல்லுடைய அடிப்பகுதியை தொடர்றதால நகரம் பிறக்கும். இது இந்த லகரம் லா சொல்கிறப்ப என்ன ஆகும், நாக்குடைய இரு பக்கமும் தடிப்பாகி மேல்வாய் பற்கொலை அடியை தொடர்றதால லகரம் தோன்றும். அதுக்கப்புறம் லா, நாக்குடைய இரு பக்கமும் தடித்து மேல் அன்னத்தின் நடுப்பகுதியை தொடுவதால் லகரம் பிறக்கும். இதில் நாக்குடைய நுனி தடிக்காமல் நடுப்பகுதியை மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டா அது டன்னகரனா. இங்கே தடிப்பாகி மேல்வாய் அன்னத்தின் நடுப்பகுதியை தொட்டா சிறப்பு லகரம், பொது லகரம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ழா, நாவுடைய நுனி மேல் நோக்கி வளைந்து வருடுவதால் ழகரம் தோன்றும். லகரமும் ழகரமும் ஒரே இடத்தில் ஒலிக்கப்படும். ழா தமிழுக்கே சிறப்பானது. இதனை சிறப்பு ழகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு எப்படி பொருள் வேறுபாடு வருது அப்படின்றத எடுத்துக்காட்டு மூலிமா பார்க்கலாம். விலை, சின்ன விலை போட்டால் ருப்பீஸ், பொருளுடைய மதிப்பு. இது எவ்வளோ விலை, உருளைக்கிழங்கு எவ்வளோ விலை, தக்காளி எவ்வளோ விலை அப்படின்ற அந்த காஸ்ட்டை குறிக்கும். விலை, பெரிய லைனா உண்டாக்குதல், விளைச்சல். இப்போ பயிர் எவ்வளோ விளைஞ்சது, நெற்பயிர் எவ்வளோ விளைச்சல் இந்த வாட்டி, கம்பு எவ்வளோ விளைச்சல் ஆனது அப்படின்னு சொல்லி, நம்ம பழங்கள் எவ்வளோ விளைஞ்சது அப்படி சொல்லி கேட்குறோம் இல்லையா. பெரிய லை போட்டால் அந்த மீனிங், விளைச்சல், உண்டாக்குதல். விழை, விழைனா விருப்பப்படுறது விழை. நெக்ஸ்ட்டு இலை, சின்ன லை போட்டால் செடியோடைய இலை இருக்கு இல்லையா, அதை குறிக்கும். பெரிய இலை போட்டால் மெலிந்து போதல். ஒருத்தவங்க திடீர்னு என்ன இப்படி இழைச்சி போயிட்ட அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் இல்லையா, ஏன் இவ்வளோ ஒல்லி ஆயிட்டீங்க அப்படின்ட்டு, மெலிந்து போதல். அந்த பெரிய இலை போட்டால் மெலிந்து போதல். இழை, இழைனா நூல் இழை, பருத்தி நூல் இழை. நம்ம நூல் நம்ம ஆடையெல்லாம் நெய்கிறாங்க இல்லையா, அதுக்கு தேவைப்படுது பாரு, அதெல்லாம் நூல் இழைன்னு சொல்லுவோம் இழைனா. நெக்ஸ்ட்டு ரா, ரா. ரா எங்கே பிறக்குதுன்னா, நாக்குடைய நுனி மேல்வாய் அன்னத்தின் முதல் பகுதியை தொட்டு வருவதால் ரகரம் தோன்றும். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடையின எழுத்து என்பதால் இதை இடையின ரகரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெரிய ரா இருக்கு இல்லையா, அது எங்கே பிறக்குதுன்னா, நாக்குடைய நுனி மேல் அன்னத்தோடைய மைய பகுதியை உரசுது. அப்படி உரசறதால ரகரம் ரகரம் தோன்றுது. இது வல்லின எழுத்து அப்படின்றதால வல்லின ரகரம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். இதுக்கு பொருள் வேறுபாடு உணர்றதுக்கு உதாரணம் பார்க்கலாம். நம்ம ஏரி, வல்லின ரீ வருதா, இடையினரி வருதா, சின்னரி, சின்னரி இடையினரி. அப்போ ஏரி, சின்னரி, அது ஏரினா அந்த குளம், அந்த நீர் இருக்குல்ல, நீர்நிலையை குறிக்கும். அதே பெரிய ரீனா இப்போ படிக்கட்டு ஏறுறது, அதாவது மேலே ஏறுறது, ஏணி மேலே ஏறுறது, அதெல்லாம் குறிக்கும். கூரை, சின்னரை, இடையினரை, அதை கூரை, அது என்னன்னா வீட்டுடைய கூரையை குறிக்கும். அதே பெரியரை, பெரியரை போட்டால் என்னது, வல்லினரை, அதை போட்டோம்னா புடவை அப்படின்றத குறிக்கும்.
இதை நம்ம வந்து இந்த வார்த்தைகள்லாம் உச்சரிக்கிறது, இந்த 8 எழுத்தையும் நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். மயங்கொலி எழுத்துக்கள் மொத்தம் 8 தான். இதை கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அதேமாதிரி இந்த பிக்சர்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிக்சரில் போட்டுக்கிற மாதிரி ஒலிக்குதா அந்த எழுத்துக்கள் அப்படின்றத நம்ம திரும்ப திரும்ப நம்ம சொல்லி பார்க்கும்போது நமக்கு ஈஸியாக மனசில் வந்து நமக்கு பதிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.